கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் காலை பொழுதிலும் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய நிலங்களிலே ஏதாவது ஒன்றை பயிரிடுகிறோம் என்றால் அந்த நிலத்திலே விதையை மட்டும் தூவினவுடனே 100 மடங்கு பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு முன்னதாக அந்த நிலத்தை நன்றாக உழுது பண்படுத்தி விதைகளை தூவி அதற்கு வாய்க்கால்களை அமைத்து அதற்கான வேலிகளை அமைத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போது உரங்களை போட்டு நீர் ஊற்றி பராமரித்து நாம் பாதுகாக்கிற போதுதான் ஒரு நல்ல பலனை அந்த விதையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் நமது ஆண்டவர் யார் உண்மையாக உழைத்து வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு விதைகளை விதைக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஈசாக்கை பாருங்க, அவர் கடினமாக உழைத்து அவர் எல்லாவற்றிலையும் முழுமையான ஈடுபாடுகளை வெளிப்படுத்தினபடியால் தான் நல்ல ஒரு பலனை கர்த்தர் கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கு. எல்லாரை காட்டிலும் சொத்து சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும், அப்படி ஆசைகள் நிறைய இருக்குது. கஷ்டப்படாம பெரிய ஆளாக வேண்டும் என்கிற ஆசை. ஆனால் உழைத்து கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டும் என்ற ஆசை இல்லை. சோம்பேறித்தனம். வேதத்துல கூட ஒரு வசனம் சொல்லுகிறது, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எறும்பு என்ன செய்கிறது? அது கோடை காலத்திலே எல்லாவற்றையும் சேர்த்து வைக்குமா? மழை காலத்திலே தன்னால் வெளியே போக முடியாது என்று சொல்லி எல்லாவற்றையும் தக்க சமயத்திலே சேர்த்து வைத்து தனக்கானவைகளை பார்த்து கொள்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு கஷ்டப்படாம ஏதாவது வேலை இருக்கிறதா? அப்படி என்று அதைத்தான் நிறைய பேர் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். உண்மையாய் உழைக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் பலனை கொடுப்பார். சும்மா இருக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்யவே மாட்டார். அதை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். படிக்கிற பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் படிக்கிற போதுதான் தேர்வு வரும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். படிக்காம இருந்துட்டு வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தால் தேவன் நமக்கு உதவி செய்ய மாட்டார். ஏனென்றால் காலத்தை நாம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளல. நமக்கான கடமைகளை சரியாக செய்யும் போதுதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே சோம்பேறித்தனங்கள் இருந்தால் இப்பொழுது அதை மாற்றிக்கொள்ளுங்கள். உண்மையாக பிரயாசப்படுவோம், உண்மையாக உழைப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் நீர் ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு நல்ல புதிய நாளை காண கிருபை செய்தீர அப்பா. நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை சந்திங்க அப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எல்லாவற்றிலும் உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கு நீர் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில நீர் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையின்படி எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றி அதன் மூலம் பலனை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் சோம்பேறியாக இராமல் உலகத்தில் உள்ள தேவையற்ற எந்த ஒரு விஷயத்திலும் நாங்கள் கை கொள்ளாதபடிக்கு கர்த்தர் தாமே எங்களை காத்து உமக்கு பிரியமான வழியிலே நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. சுகம் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எந்த விதமான கொடிய நோயானாலும் சரி நீர் சுகப்படுத்த வல்லவரப்பா. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. எப்பேற்பட்ட வியாதி ஆனாலும் சரி, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி அப்பா, நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உம்முடைய சுகம் அளிக்கின்ற கருத்தினால் அவர்களை தொட்டு நீர் சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. நல்ல சுக பல ஆரோக்கியம் கட்டளையிடும். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவரே.
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டிய இருதயத்தை நீர் கொடுத்தாலும் சுவாமி, இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காண்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இம்மட்டும் அவர்களை பாதுகாத்து உயர்த்தின தேவன், இனி அவர்கள் புது வருடத்திற்குள் பிரவேசிக்கின்ற பொழுது ஆண்டவரே புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய வல்லமைகளையும் புதிய நன்மைகளையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை கொடுத்தல்லும் ஆண்டவரே. அனைவரையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி, தாழ்த்துகிறேன் அப்பா. குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும், உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.